lovelies, welcome to Study with Pinkie. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ண சொல்லிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட செப்டம்பர் மந்தான ஸ்டடீஸ் வந்துட்டு நீங்க பிளான் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த பிளானர்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கிரியேட் பண்றது பத்தி காமிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நியோராவோட அக்கம்ப்ளிஷ் பிளான். இந்த பிளானோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணலாம். இது நல்ல மினிமலான சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு பிளானர். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் இல்லைன்னா உங்களோட ரஃப் நோட், நார்மலான ஒரு நோட் புக், ஜேர்னல், புல்லட் ஜேர்னல் எதில் வேணால் நீங்கள் பண்ணலாம். அது டோட்டலி உங்களோட விருப்பம். இல்லை உங்ககிட்ட வேறு பிளானர் இருக்குனாலும் அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ரஃபாக வந்து ஃபெப்ரவரிக்கான கேலண்டர் லே அவுட் இதில் தான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக ஆகஸ்ட்கான கேலண்டர்லேயே வந்துட்டு பண்ணுங்கள். இந்த பிளானர் வந்து நான் ரீசெண்டாக தான் பிக் பண்ணேன். ஸோ போன மந்த்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்த்துக்கான ஒரு ஸ்டடி கோட் எழுதிக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி கோட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு நல்ல மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டடி கோட் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மந்த்க்கான ஸ்டடி கோட் என்னன்னா, இட்ஸ் யூ விசஸ் யூ. உங்களுக்கு போட்டி வந்துட்டு நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கோட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நிறைய டைம் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க கூட. ஓகே, அவங்க நல்லா படிக்கிறாங்களே, நம்மளால படிக்க முடியலையே, அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கே, நமக்கு இது கஷ்டமாக இருக்கே, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கம்பேரிசன் அப்படிங்கிற அந்த ட்ராப்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுவோம். நம்ம இல்லைனாலும் டைம்ஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அந்த கம்பேரிசன் ட்ராப்லேருந்து வெளியே வரதுக்காக தான் நான் இந்த மந்த் இந்த கோட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் யூ விசஸ் யூ. அதாவது உங்களுக்கு போட்டி நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பாஸில் 80% எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கணும். ஸோ நம்மளோட மார்க்ஸை தான் நம்ம முறியடிக்க நினைக்கணும், மற்றவங்களோட மார்க்ஸை வந்துட்டு நம்ம முறியடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ஹெல்த்தி கம்பேரிசனாக இருக்கும். நம்மளோட ஓன் செல்ஃபையே பீட் பண்ண நினைக்கிறோம். தட்ஸ் இட். ஸோ அது வந்து ஹெல்த்தி. இதே மற்றவங்க கூடனா நம்ம அதனால வந்துட்டு நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு கோவம், ஒரு வெறுப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்ஹெல்த்தி எமோஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ அது எல்லாமே நமக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக தேவையே கிடையாது. எப்பெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிறீங்களோ உங்களை நீங்களே, இல்லை உங்களுக்கு தோணுதோ இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்ஸ் கம்பேரிசன் மாதிரினா இந்த கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் யூ விசஸ் யூ தான் எப்போவுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ். ஸோ ஆகஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு மேபி ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குவார்டர்லி எனக்கு கிளியரா தெரியல. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வெல் ஃபார் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு கோல் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக கோல் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம வந்துட்டு என்ன டிரெக்ஷனில் போகிறோங்கிறது நமக்கு தெரியும். என்னோட டிஐவி ஸ்டடி பிளானர் வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு கோல்ஸ்க்கான ஐடியாஸ் அண்ட் ஆல்சோ கோல்ஸ் வைக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்து நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, மேபி பர்சன்டேஜ் வைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா மேபி நான் வந்துட்டு 75% எடுக்கணும் இன் எக்ஸாம். ஒரு கோல் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அவ்வளோ நீங்கள் வந்துட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம். டோன்ட் மிஸ் கிளாஸஸ், ஆப்சென்ட் ஆகாமல் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்படி போனாலே நம்ம நல்லா வந்துட்டு கிளாஸ் மிஸ் பண்ணாமல் கவனிக்கலாம். அண்ட் கவனிக்கிறதுனால நமக்கு குவைட் ஈஸியாக புரியும் அண்ட் ஈஸியாக நம்ம அந்த கான்செப்டை வந்துட்டு படிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்துட்டு கோல்ஸ் உங்களுக்கு ஐடியாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மந்த் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 இது வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு பதில் நீங்கள் மேபி ஏதாவது கிளாஸ் டெஸ்ட் நடக்குதுன்னா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்டடீஸ் மாதிரி போகுதுன்னா மேபி நான் டெய்லி படிக்கணும், இல்லை வாரத்துக்கு ஒரு 5 நாள் படிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோல் செட் பண்ணிக்கலாம். கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அசைன்மெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸாம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசைன்மெண்ட், எக்ஸாம்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இன்னைக்கு என்னென்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம், இன்னைக்கு எந்த எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு சுலபமாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடியாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிஷன்லாம் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை கிளாஸ் டெஸ்ட் வரப்போகுதுன்னா அதை எழுதிக்கலாம். ஸோ தட் நீங்கள் மறக்காமல் அந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு படிக்கலாம். அண்ட் எக்ஸாம் டேட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம், என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் ரிசல்ட்டையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து எழுதலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட கூட படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டேனாலும் அதுவுமே நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணலாம். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும்னா நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை ஸ்டடீஸ் வைஸ் ஸ்டடி மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நோட் புக் இல்லை பேப்பர், புல்லட் ஜர்னலில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் ஸ்ப்ரெட், பென்சில், ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து டேட் வந்து போட்டுட்டு இதே மாதிரி ஃபார்மேட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட அசைன்மெண்ட் அண்ட் எக்ஸாம்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் இதில் வந்து ட்ராக் பண்ணலாம். அப்படி எக்ஸாம் இல்லைன்னா வெறும் அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் டியூஷன் போகிறீங்கன்னா அதுவுமே நீங்கள் ட்ராக் பண்ணலாம், என்னென்னைக்கு டியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஜென்ரலாக ஹாலிடேஸ் இருக்குது அதனால உங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ தட் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் இருக்குது, கிளாஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாக வந்துட்டு பிளான் அவுட் பண்ணிக்கலாம். வீக்லி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டடி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தட்
இப்போ நீங்கள் இது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஓகேங்களா. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இப்போ நீங்கள் மண்டே வந்துட்டு படிக்கிறீங்க அன்றைக்கி அப்படின்னா டிக் போட்டுக்கலாம். டியூஸ்டே நீங்கள் படிக்கல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது விட்டுடலாம். அண்ட் வெனஸ்டே படிக்கிறீங்கன்னா அதையும் டிக் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் ஸ்டடீஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டடி லாக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இது பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு உங்களோட வீக்லி டு டூ லிஸ்ட், அதுக்கு நீங்கள் இந்த வீக்லி ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் இருக்குது, இல்லை என்ன படிக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஹோம்ஒர்க் நீங்கள் எழுதலாம். ஸோ தட் நீங்கள் சூப்பராக வந்துட்டு பிளான் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட் லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளானர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ அதுதான் பிளானரோட ஒரு முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு பிளானர் வாங்கி அது ஸ்டடீஸ்க்கு நீங்கள் டினோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அவ்வளோதான் செப்டம்பருக்கான ஸ்டடி பிளான்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லை படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டடி டைம் டேபிள் வேணும் அப்படின்னா 5 ஸ்டெப்ஸில் நீங்கள் சூப்பரான ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்க இந்த வீடியோவை எவ்ரி மந்த் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.